கூலியை வந்து இதுல சேர்த்துட்டீங்களா? எல்சியூல சேர்த்துட்டீங்களா? அப்படிதான் சார் சேர்த்து என்கிட்ட சொன்னாங்க. நான் அப்படிதான் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். டாட்ல மண்டேல அப்படிதான் இருக்கு. சோ நீங்க அங்க புள்ளியார் சுழி போட்டது அங்கேருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா எஸ்ஆர் பிரபு சார் தான் அந்த படத்தை எடுத்தது. நாகார்ஜுன் சார் உள்ள வந்துட்டாரு. இவர் வந்து எப்போ உள்ள வருவாரு, எப்ப நடக்கும் அப்படிங்கறத வந்து யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல. என்ன கேட்க சொன்னாங்க, கேட்டேன் சார். சாய், you're very very special, Sai. I think the way you pour life into every role that you pick up, you know, ஒவ்வொரு ரோல்ல அது வந்து ஒரு பையனை காதலிக்கிறதுனா அப்படியே கொட்டி தீத்துறது அந்த லவ். அதனாலே பசங்களாம் பைத்தியம் முடிச்சு அலையறானே. டான்ஸ் சொல்லவே வேண்டாம். அண்ட் ஒரு பெயினா இருக்கலாம், தன்னோட வயசுக்கு மீறின ஒரு அனுபவமா இருக்கலாம். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் படம் பார்த்து உங்ககிட்ட பேசினேன் அமரன்ல கூட. The way you give life to, you know, ஒரு மலர் டீச்சரா வந்தாலும் சரி, இல்லை இந்துவா வந்தாலும் சரி, you definitely give so much to the film. So thank you for doing that, and it makes it so beautiful. ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், ஒரு ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட ஒய்ஃபோட சாக்ரிஃபைஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஐ திங்க் யூ brought it on screen. அவங்களுடைய உண்மையான சாக்ரிஃபைஸ் என்ன, அவங்களோட பெயின் என்னன்னு யாருமே புரிஞ்சிக்கவே முடியாது. அதை நீங்க அவ்வளோ அழகா கொண்டு வந்தீங்க. so happy for you, and we love you, Sai. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். இவரை ஸ்கிரீன்ல பார்த்தாலே பங்கம், கடைக்குட்டி சிங்கம், மனுஷன் தங்கம், கார்த்தி சார் அவர்களே நடிகை வைக்கிறோம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க ஒரு மாதிரி பூம் ஆயிட்டே இருக்க மைக்கு, பேசுறதுலாம் ஒழுங்கா கேக்குதா உங்களுக்கு? ஓகே, நன்றி. ரொம்ப முக்கியமான ஒரு மேடை நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா நான் அங்க போய் நிறைய அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த அன்பெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல. இதுதான் திருப்பி கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பமா நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து படத்தை பத்தி சொல்லலாம். எனக்கு தெரியாத விஷயம் இங்க வந்ததுக்கு அப்புறமா சேர் தான் சொன்னாப்புல, ஒரு ட்ரூ ஸ்டோரி 2018 நடந்த ஒரு ஸ்டோரின்னு சொன்னாப்புல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நம்ம ஊர்ல மீன் பிடிக்கிறவங்க பாகிஸ்தான்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. இங்க எப்படி அங்க போய் மாட்டினாங்கன்னா, இல்லைங்க குஜராத்ல இருந்து படகு எடுத்துட்டு போய் மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் அங்க இருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு பெரிய எவ்வளவு பெரிய த்ரில் இருந்தாலும் டைட்டானிக்கே ஒரு லவ் ஸ்டோரி தேவைப்படுது. அந்த லவ் ஸ்டோரி தான் எப்பவுமே மனசுல நிக்குது. ஸோ ரொம்ப அழகா ஒரு லவ் ஸ்டோரியை கிரியேட் பண்ணி ஒரு 10 பேர்கிட்ட 20 பேர்கிட்ட ரைட்ஸ் வாங்கி எடுத்திருக்காங்கன்னா, ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த லைன் எவ்வளவு பிடிச்சிருக்கணும். 3 இயர்ஸா அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி 1.5 வருஷம் ஷூட் பண்ணிருக்காங்கன்னா, டெஃபினட்டா இட்ஸ் நாட் an ordinary film. அப்படி இல்லாட்டி இந்த படத்தை எல்லா ஊருக்கும் எடுத்துட்டு போய் ப்ரொமோட் பண்ணவங்கிற தைரியம் வராது. ஸோ அதுலயே இந்த படம் ரொம்ப முக்கியமான படமா நான் நினைக்கிறேன். அண்ட் சந்துமுரட்டி அவருடைய மற்ற படங்களும் பெரிய பெரிய ஹிட்டான படங்கள். அவர் இந்த படத்துல நம்பி ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவ்வளோ அழகான ஒரு விஷுவல்ஸ் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. கடல்ல நிறைய படங்கள் பார்த்திருக்கோம், மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்னஸோட அவர் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முதல்ல நம்ம ப்ரொடியூசர்ல இருந்து ஆரம்பிப்போம். அல்லூரன் சார் வந்து என்ன சார், பீஷ்மர்னு சொல்லலாமா? ஏன்னா இங்க வந்து ப்ரொடியூசர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில வருவாங்க போவாங்க, அப்படிதான் இருந்துட்டே இருக்கும். ரொம்ப வருஷமா ப்ரொடியூசரா இருக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. பெரிய பெரிய ஆட்களே வந்து ப்ரொடக்ஷன் வேண்டாம்பான்னு கம்பெனி மூடிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷமா ப்ரொடியூசரா இருந்து தொடர்ந்து அதே பேஷனோட இருக்கிறது. ஏன்னா பேஷன் மட்டும் இருந்தா காசு சம்பாதிக்க முடியாது. பிசினஸ் மேனாவும் இருக்கணும், பேஷனும் இருக்கணும். அப்பதான் திரும்ப திரும்ப நல்ல படங்களை அவர் சொல்றாரு இல்லையா, தேவி பார்த்து இத்தனை வருஷமா எப்படா இட்டு கொடுக்குறேன். அப்ப நீங்க எப்படி சார் இத்தனை வருஷமா இட்டு கொடுக்குறீங்க? அதுவும் வேற வேற ஆட்கள் கூட சேர்ந்து வேற வேற கொலாபரேஷன்ல வந்து அவர் ஹிந்தியில படம் பண்ணியிருக்காரு, எல்லா லாங்குவேஜ்லயும் படம் பண்ணியிருக்காரு. நம்ம ஊர்ல மெட்ராஸ்ல இருந்து படிச்சுட்டு போனவர் தான். பட் அவருடைய எந்தூசியாசம் வந்து நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம். நம்ம தமிழ் படங்கள் எடுத்துட்டு போய் ப்ரொமோட் பண்ண போகும்போதெல்லாம் அல்லூரந்தங்கள் வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாரு, அவ்வளவு அட்வைஸ் பண்ணுவாரு, இப்படி ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. ஸோ வந்து ஒரு படம்னா ஒரு ப்ரொடியூசர்னா எப்படி இருக்கணும், அந்த படத்தை எவ்வளவு லவ் பண்ணணும், அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், ஆர்டிஸ்ட் எப்படி பார்த்துக்கணும், அந்த படம் ப்ரொமோட் பண்ணும்போது சரி, தியேட்டர்ல வந்து சேர வரைக்கும் அது சொல்றாரு இல்லையா. இப்ப நாங்க எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா, நாங்க ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்கோம், அந்த உழைப்பை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம்னு அந்த ஒரு படத்தை பத்தி எடுத்து வைக்கிறதுல இருந்து அவ்வளவு விஷயம் இருக்கு அவர்கிட்ட கத்துக்கிறதுக்கு. ஸோ சோ ஹாப்பி. அவர் எனக்கு தெரியுங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்த்துக்கள். என்ன 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 சொல்ல வரீங்க? பாத்தீங்களா, இதான் பிசினஸ் மேனுங்கிறது. இங்க வந்து தெளிவா இருக்காரு. பண்ணிடலாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, அவர் மட்டும் இல்ல, அடுத்த ஜெனரேஷன்லயும் ஒரு பெரியார் உருவாக்கி வச்சிருக்காரு, இன்னும் 2 பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது சோ ஹாப்பியா. நான் அவங்க 2 பேரும் நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன்.
பாபி என் கிளாஸ்மேட்டு, அர்ஜுன் வந்து எனக்கு ஜூனியர். ஸோ பத்மாஷத்தில் படிக்கும்போது, ஸோ அப்ப இருந்து தெரியுங்கிறதுனால சோ ஹாப்பி ஃபார் அங்கிள். அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும், உங்களோட நம்பிக்கைக்காகவே இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் நம்ம கர்ணா பார்டர் தாண்டி போறீங்க, வேற லெவல். ஆனா நீங்க எந்திரிச்சு அட்டென்ஷன்ல நிக்கும் போது மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது, ஏன் கர்ணா நடிக்கிறாப்ல, கேமரா இவ்வளவு கேமரா இருக்கிறதால நடிக்கிறாப்லையா என்னன்னு புரியல. ஏன்னா அவ்வளவு ஜாலியான ஒரு ஆளு, பிரமாதமான ஆக்டர். நான் வாவத்தியர்ல படம் ஃபுல்லா ஒர்க் பண்ணோம், முயலகன்ல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு. ஆனா எல்லாரும் ரோல் பத்தி பேசினாங்க. அவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் இருந்தாலும் அதுக்குள்ள அவ்வளவு உண்மையா ஒரு இன்னசென்ஸ் இருக்கணுமா இன்னசென்ஸ், குறும்பு இருக்கணுமா குறும்பு, இல்ல கன்னிங் இருக்கணுமா கன்னிங், அது அவ்வளவுதான் கன்வே பண்ண முடியும். அது கார்த்தி சுப்ராஜ்க்குலாம் முதல்ல தெரியும். அதனால அவரு உங்களை மோல்ட் பண்ணாரா, நீங்க அவரை மோல்ட் பண்ணீங்களான்னு தெரியல. பட் அது ஒரு பிரமாதமான குவாலிட்டி, நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப ரசிச்சிருக்கேன். அண்ட் நம்ம நரேன் சார் வந்து சூப்பர் ஆக்டர். அவர் எல்லாம் சீரியஸ் ரோலே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா ஒரு காமெடியும் பின்னக்கூடிய ஒரு ஆளு. ஏன்னா அழகராஜில நான் பார்த்திருக்கேன், அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரோட சீன்ஸ் எல்லாம் போயிட்டே தான் இருக்கு. பியூட்டிஃபுல் ஆக்டர். அவர் இந்த படத்துல வந்து பண்ணிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேவி, அவர் சொல்லிட்டு இருந்தாரு எங்க போனாலும் உங்க சாங் கேக்குதுன்னு. நான் இப்போ டர்க்கி போயிருந்தேன், நைட் ஒரு 12 மணி இருக்கும், வந்து இந்த சாங் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, நம்ம ஊர் பாட்டாச்சேன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். என் ஒய்ஃப், ஆமாங்க நம்ம ரொம்ப கேட்ட பாட்டுன்னு சொல்லிட்டே வராங்க. அடா பாவிகளா, இந்த பாட்டை தான் நம்ம ஊர்ல அடிச்சிட்டாங்களா, காப்பி அடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஊவன்டாவா மாதிரியே இருக்கு. ஆடா பாவி தேவி, டர்க்கி சாங் தான் இங்க வந்து அடிச்சிட்டியா நான் நினைச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா அது ஊவன்டாவா தான் ஓடிட்டு இருக்காங்க. அந்த ஊவன்டாவா ரீமிக்ஸ் பண்ணி டர்க்கில கிளப்ல ஓடிட்டு இருக்குங்க. இதுதான் உங்க புகழுக்கு உச்சம். அதான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த டப்பால எவ்வளவு வருஷத்துக்கு மியூசிக் வந்துட்டே இருக்குங்கிறது வந்து ஒரு பிளஸிங் தான். அது மட்டும் இல்ல, அந்த மனுஷன் உழைப்பு, அவ்வளவு உழைப்பு. அதுல ஒர்க் பண்ணிட்டே இருப்பாப்ல, எப்ப ஸ்டுடியோ பண்ணணும் ஸ்டுடியோலே இருப்பாப்ல, மியூசிக் பத்தியே பேசுவாப்ல. ஏங்க நான் ஆந்திரா இல்லைங்க, நான் தமிழ் பையன் அப்படிப்பாப்ல. அங்க போனா தமிழ் நாங்க, இங்கதான் நீங்க தெலுங்குன்றீங்க. நீங்க எல்லாருக்கும் சொந்தங்க, அந்த நாட்டுக்கே நீங்க சொந்தம். அந்த எனர்ஜியை விடாம எப்பவுமே இருக்கிறது. வி லவ் யூ தேவி, நான் ஸ்கூல்ல இருந்து பாத்துருக்கேன். இப்பதான் வெங்கப்பிரபு சொல்றேன், நான் ஸ்கூல் கல்ச்சரல்ஸ் இருந்து பாக்குறேன், இந்த ஆள் இப்படியே இருக்காங்க அப்படின்னு. வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டு எப்பவுமே உங்க பாட்டு வரும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும். லவ் ஃபிலிம்னா சொல்லவே வேண்டாம், எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் லவ் ஃபிலிம் கிடைச்சா போதும், பின்னி எடுத்துருவாங்க. ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் சாய், யூ ஆர் வெரி வெரி ஸ்பெஷல் சாய். ஐ திங்க் தி வே யூ pour life into every role that you pick up, you know, ஒவ்வொரு ரோல்ல அது வந்து ஒரு பையனை காதலிக்கிறதுனா அப்படியே கொட்டி தீத்துறது அந்த லவ். அதனாலே பசங்களாம் பைத்தியம் முடிச்சு அலையறானே. டான்ஸ் சொல்லவே வேண்டாம். அண்ட் ஒரு பெயினா இருக்கலாம், தன்னோட வயசுக்கு மீறின ஒரு அனுபவமா இருக்கலாம். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் படம் பார்த்து உங்ககிட்ட பேசினேன் அமரன்ல கூட. the way you give life to, you know, ஒரு மலர் டீச்சரா வந்தாலும் சரி, இல்லை இந்துவா வந்தாலும் சரி, you definitely give so much to the film. So thank you for doing that, and it makes it so beautiful. ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், ஒரு ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட ஒய்ஃபோட சாக்ரிஃபைஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஐ திங்க் யூ brought it on screen. அவங்களுடைய உண்மையான சாக்ரிஃபைஸ் என்ன, அவங்களோட பெயின் என்னன்னு யாருமே புரிஞ்சிக்கவே முடியாது. அதை நீங்க அவ்வளோவா கொண்டு வந்தீங்க. so happy for you, and we love you Sai. And சே, நான் என்ன சொல்றது, உங்க தாத்தா இருந்து நமக்கு தெரியும். ஆக்சுவலி நாகேஸ்வரா சாருக்கு வந்து இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது நீங்க நாகேஸ்வரா மறந்துருப்பீங்க, ஆனா தேவதாசை மறந்துருக்க மாட்டீங்கன்னு சொன்னாரு. சோ நமக்கு தேவதாஸ்ல ஃபர்ஸ்ட் லவர் பாயா அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நாக் சார் நம்ம சொல்ல வேணாம், நாகார்ஜுனா சார் வந்து ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு அவருக்கு. இதயத்தை திருடாது பண்ணதுக்கு அப்புறமா அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஓடுறது. ஆனா அந்த ஸ்டைல் நமக்கு வராது, அந்த மாதிரி நமக்கு வந்து சாமிங்கா பேச தெரியாது. நான் நாகார்ஜுனா சார் கூட ஒர்க் பண்ணேன் தெலுங்குல போய். அவங்க ஸ்டுடியோல தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அது எப்படி சொல்றது, நமக்கு போனதுல இருந்து அப்படி ஒரு அரவணைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கார்த்தி ஹாப்பியா இருக்கான். அவன் என்ன வேணும், அவன் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். நான் டெய்லி சைக்கிள் ஓட்டுவேன் லஞ்ச் பிரேக் இருக்கும்போது. அப்ப நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குமே, எப்படி ஓட்டுறான் அப்படின்னு தெரியலன்னு யோசிச்சிருக்காரு போல இருக்கு. அடுத்த நாள் நான் போறேன், ஸ்பீட் பிரேக்கர் நடுவில் ஃபுல்லா உடச்சு வச்சிருக்காங்க, சைக்கிள் ஓட்டுற ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக. நான் வந்து சொன்னேன், என்னங்க எல்லாம் உடச்சு வச்சிருக்கேன் கேட்டா, நாக் சார் தான் உடச்சி சொன்னாரு. ஏன்னா நீங்க சைக்கிள் ஓட்டும் போது பம்ப் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காக பண்ணி வச்சிருக்காருன்னு சொன்னாரு. அது எப்ப அவர் நோட்டீஸ் பண்ணாரு, எப்படி பாத்துக்கிறாரு, அவர் அங்க கிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எதுவுமே தன்னை அஃபெக்ட் பண்ண விடாம எல்லார் மேலேயும் அன்பா இருக்கிறது, அன்பை பொழியறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு வந்து அவரோட நான் ஒர்க் பண்ணி 10 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அடுத்த படம் என்ன படம் பண்றேன்னு அவருக்கு தெரியும். அந்த படத்தை நான் பார்க்கணும்னு சொல்லுவாரு, பிடிச்சா உடனே ட்வீட் பண்ணுவாரு. நான் கேட்கவே தேவையில்லை, அவ்வளவு அன்பு கொடுத்துருக்காரு. நான் எனக்கு எவ்வளவு நான் கொடுத்தாலும் பத்தாதுச்சு, நான் எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் பத்தாது. அண்ட் சே வந்து நான் அப்படி சொல்றது, நான் ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது ஒரு ஷையா ரொம்ப வெக்கப்பட்டு ஒரு பையன் பின்னாடி இருந்து தள்ளி நடிக்க வைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளவு வெக்கமாவே இருப்பாப்ல. ஆனா அவ்வளவு இன்னசென்ஸ் இருக்கும்.
அந்த இன்னசென்ஸ் தான் பொண்ணுங்களுக்கு பிடிச்சி போயிருது. தாத்தாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, அப்பாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, உங்களையும் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. அவ்வளோ அழகான ஒரு இன்னசென்ஸ் எப்பவுமே இருக்கும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா நான் பார்க்கும்போது பிசிக் மாத்திராப்புல நான் செய்ய பத்தி சொல்லணும்னு நினைச்சப்போ எனக்கு வந்து அந்த ஷாஷங்க் ரெடெம்ப்ஷன் ஆண்டி ட்ரூஃப்ரேன் ஞாபகம் வந்துச்சு. அதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவனை சுத்தி ஒரு பபிள் இருக்க மாதிரி இருக்கு, எதுவுமே அவனை அஃபெக்ட் பண்ண விடுறது இல்லை, அவன் பாட்டுக்கு அவனோட ஜோன்ல போயிட்டே இருக்காரு. அந்த மாதிரி வந்து தன்னை சுத்தி இருக்கிற எந்த விஷயம் தன்னை அஃபெக்ட் பண்ண விடாம he keeps working very hard. நான் எங்க டைரக்டர் எல்லாருமே சொல்றாங்க இல்லையா, he works very hard on his craft, continuously putting that effort, continuously growing. That's the best sign. I think the best sign all we can do for ourselves is constantly keep growing and improvement பார்த்துட்டே இருக்கு. இந்த படத்துல முக்கியமா நான் மஜ்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனம்ல வந்து தாத்தா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அப்பா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம், அதுக்குள்ள ஸ்கோர் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ திஸ் வே இந்த படம் வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஐ திங்க் யூ டேக்கன் a bold step. வேற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி ஒரு 1.5 வருஷம் அதுல ஒர்க் பண்ணிருக்கீங்க. டெஃபினட்டா உழைப்பு வீண் போறதே கிடையாது. அந்த இட் ஆல்வேஸ் gives it back ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படம் நிச்சயமா இட் will make that impact. அண்ட் ஐம் ஷூர் இங்கேயும் தமிழ்லயும் இந்த படம் பெரிய வெற்றி பெறும் நம்புறேன். விவேகா சார் வந்து அவர் விடவே மாட்டார். எனக்கு ரீசெண்டா பெரிய ஹிட் சாங் அவர் கொடுத்த சாங் நான் சுல்தான்ல. ஸோ அந்த மாதிரி அவரோட சாங்ஸ் இருக்கு, தேவியோட மியூசிக் இருக்கு, அண்ட் யுவர் பேரிங் அந்த லவ் ஸ்டோரி அண்ட் த நியூ ஐடியா ஆஃப் உண்மை கதை அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஊர்ல நடந்துச்சாமே, இப்படி நடந்துச்சாமே அப்படிங்கிறது எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ தேர் ஆர் சோ மெனி டிக் மார்க்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் ஃபார் திஸ் ஃபில்ம் டு பிகம் வெரி பிக் ஹிட். ஸோ ஐ எம் விஷிங் அண்ட் ப்ரேயிங் திஸ் ஃபில்ம் பிகம்ஸ் அ பிக் ஹிட். எங்க 2 பேர் விட முடியுமா? எங்க ஊருக்கு நம்ம ஊர் ஆள் விட முடியுமா? வெங்கட் பிரபு சார் வந்து பொன்னியின் செல்வன் வந்தப்போ அதிகமா எல்லாரும் சொன்னது, என்னங்க கார்த்திக் பிளேபாயா பண்ணிருக்காங்க, பிரியாணிலேயே பண்ண வச்சிட்டாங்க வெங்கட் பிரபு, 2வது தான் இதுல பாக்குறேன்னு சொன்னாங்க எல்லாரும். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் நியூ கலர் டு மீனா. அண்ட் அப்கோர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணணும். நம்ம சீக்கிரமா நீங்க நல்ல கதையா பிடிச்சிட்டு வாங்க. நீங்க சொன்னீங்க கன்வின்ஸ் பண்றதே உனக்கு கஷ்டம் தான், பட் பண்ணிடுவோம். அண்ட் கார்த்திக் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரெட்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோமோஸ், அண்ணாவோட லுக்கும் சரி, ஃப்ரேம்ஸ் ஆர் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் ஃபில்ம். ஸோ I'm hoping a big success with that film. And பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் நிச்சயமா அந்த படத்தை பெருசா சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் பத்தி பேசணுமா, இங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் பத்தி பேசணுமா? அவனும் கொஞ்சம் கடியானால தான், அவனை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்க வைக்க முடியாது. ஸோ ட்ரீமர் பிக்சர்ஸ்ல வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறேன் நான். நிச்சயமா நல்ல படங்கள் கொடுக்கணும், மக்கள் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு கம்பெனி. ஸோ 2 பெரிய கம்பெனி கீதாஸ் கூட சேர்ந்து பண்ணும்போது நிச்சயம் இது பெரிய வெற்றி பெறமாகும் நான் நம்புறேன். அஞ்சனாவும் வந்து ஒரு லக்கி ஐகான், அவங்களும் சேர்ந்துட்டாங்க. அந்த வகையில இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் ஆண்டவன் நினைக்கிறேன். இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எப்ப சென்னை வந்தாலும் கூப்பிடுங்க. I'll always be there for you. Love you. Thank you. சார் கொஞ்சம் ஒரு பாடடா சார், ஒரு 2 minutes மேடைக்கு வந்தீங்கன்னா ப்ளீஸ். நான் அந்த டப்பா மேல ஏறி வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு, இல்லாட்டி அப்பவே கூப்பிட்டுருவேன் ப்ளீஸ். And yeah, we want you to stay on stage with us for some time. And going on to the most important person here, we all love him. அவரோட யூனிக் ஸ்கிரிப்ட்ஸோட செலெக்ஷனா இருக்கட்டும், the way he is on screen, it is just amazing. ஆனா இந்த படத்துக்கு அவர் போட்டிருக்கிற எஃபர்ட் வந்து ரொம்ப 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 ஜாஸ்தி. பிகாஸ் 1.5 வருஷம் இந்த படத்துக்கு வந்து அவர் வந்து கொடுத்து அங்க அந்த மக்கள் இருக்கிற இடத்துக்கே போய் அவங்களோட வாழ்ந்து என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத கத்துக்கிட்டு நிறைய கஷ்டப்பட்டு அந்த ஸ்லாங் பிடிக்கிறதுல இருந்து அவங்களோட பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாத்தையும் பிடிச்சு அவ்வளவு பிரில்லியண்டா வந்து இந்த படத்தை நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காரு. தண்டேல் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படமா வந்து அவருக்கும் இருக்க போது, நமக்கும் வந்து இருக்க போது. சோ யுவ சாம்ராட் நாக சைத்தன்யா அவர்களே மேடை கலைக்கிறோம். ஒண்ணும் இல்ல சார், ஒரு பிக்சர் மொமெண்ட் தான். 2 பேருக்கு மைக் வேணும். சோ இப்போ என்னன்னா சார் ஒரு 2 கேள்வி கேட்க சொன்னாங்க, அதனால உங்க 2 பேருக்கும் நானும் நிறைய ட்ரை பண்ணி மைக்க கையில கொடுத்தேன், திருப்பி எங்கிட்டே கொடுக்குறாங்க. சோ ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி டு see both of you here. And இது எங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரேம் மொமெண்டா இருக்கு.
அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கார்த்தி சார், நாகார்ஜுன் சாருக்கு நீங்க வந்து ரொம்ப க்ளோஸ். அவங்க வந்து உங்களோட கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீன் வாஸ் அமேசிங். கண்டிப்பா உங்களுக்கு நிஜமாவே வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன் தான் அவரு. உங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து நாங்க எப்போ வந்து ஒரு படத்துல பார்க்கலாம், எங்களுக்கு இங்கே நீங்க வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத கேட்கணும்னு நினைச்சோம். அப்படியா? அப்படி அலோரன் சார் ப்ரொடியூசர் இருக்காரு, எங்க டைரக்டர்ஸ் இருக்காங்க. அது நடந்துரும். போட்டிங்களா ஒரு சுழி போட்டிங்களா நடந்துரும் நினைக்கிறேன். போட்டாச்சுல, நடந்துரும் சீக்கிரம். அண்ட் நீங்க சொல்லுங்க, லைக் கார்த்தி சார் இஸ் ஆர் ஃபேவரட் ஹியர் அண்ட் ரொம்ப ரொம்ப கேஷுவலா he just handles everything and as a person also he's an amazing person. So நீங்க சொல்லுங்க, like how do you see அண்ணன் பிரதர் ஃபீலிங் அந்த மாதிரியா? what is that, friends பயங்கர buddies அப்படியா? Like you said, Karthi sir is your favorite, but in AP Telangana, we love him more than you love him. Thank you. Okay. So உங்களுக்கு வந்து செய் அவர்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு ஃபுட் இன் சென்னை அப்படின்னா, சாப்பாடு விஷயம் அப்படின்னா என்ன? வாட் யூ லைக் டு ஈட் ஹியர்? Sarvana Bhavan dosa. Sarvana Bhavan dosa. சரவணபவன் தோசை போச்சு போடுற. சரவணபவன் சேல்ஸ் பிச்சை போகுதுன்னு நினைக்கிறேன். கார்த்தி சார், ஹைதராபாத் போன நமக்கு எப்படி சொல்லுங்க? அங்க வந்து நாக் சார் கிட்ட ஒரு ஸ்பெஷல் பிரியாணி இருக்கு. அந்த என் கன்வென்ஷன் சென்டர்ல ஒரு கிரீன் பிரியாணின்னு சொல்லுவாங்க. அது வந்து நாக் சாருக்கு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு புது ரெசிபியா. அது வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் சாப்பிட்டோம். உண்மையாவே இது ரொம்ப 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 ஸ்பெஷல் தான். ஹைதராபாத் பிரியாணி ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அது நாக் சார் போனா மட்டும் தான் கிடைக்கும். அது எங்களுக்கெல்லாம் கிடைச்சது. அது ரொம்ப ஸ்பெஷல் அது. ஓகே. அண்ட் உங்க ரெண்டு பேரும் வந்து இன்னொரு ஹோட்டல் மினர்வா பிரியாணியும் அங்க செமையா இருக்கும். பிரியாணி அதுதானே நமக்கு ரொம்ப முக்கியமாச்சு. விபி சார் பாருங்க, அப்பா ஆமா அப்படின்றாரு. அண்ட் இது நீங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன கனெக்ஷன்ஸா வந்து தோணுது. ஒண்ணு வந்து நம்ம எல்சியூ, அதுல வந்து நாகார்ஜுன் சார் இருக்காரு. அண்ட் எல்சியூல ஆரம்பிச்சு புரியாசொழி போட்டது கூலிய வந்து இதுல சேர்த்துட்டீங்களா? எல்சியூல சேர்த்துட்டீங்க? அப்படிதான் சார் சேர்த்து என்கிட்ட சொன்னாங்க. நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். டாட்ல மண்டேல அப்படிதான் இருக்கு. சோ நீங்க வந்து அங்க புரியாசொழி போட்டது, அங்கேருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா எஸ்ஆர் பிரபு சார் தான் அந்த படத்தை எடுத்தது. நாகார்ஜுன் சார் உள்ள வந்துட்டாரு. இவர் வந்து எப்போ உள்ள வருவாரு, எப்ப நடக்கும் அப்படிங்கறது வந்து யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல. என்ன கேட்க சொன்னாங்க, கேட்டேன் சார். Can we expect you in one of the LCU அப்படின்னு கேக்குறாங்க. How will he answer? I don't know, but yes, we want to see you there in LCU as well. Of course, I would love to see myself as well. Definitely. And thank you sir. ஒரு போட்டோ நான் மைக்க வாங்கிக்கிறேன். இப்போ போட்டோ கொடுங்க. மொத்தமா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் சார். Just this now, for now, yeah. The bro moment. Thank you sir. Thank you Karthi sir. Thank you so much for being with us. Nandri.